இவங்களோட கதறலுக்கு என்ன பதில் சொல்றது? அவர் மேல உயிரே வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றது? ஐயோ, எத்தனையோ படம் அண்ணன் எனக்கு வாய்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு நடிகர் சங்கம் கார்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க, எனக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்றேன், அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்ல, எங்க அம்மா. பாருங்க அவர் மேல எவ்வளவு பேர் எவ்வளவு உயிரை வச்சிருக்கிறாங்கன்னு. எல்லார்ட்டையுமே அப்படி பழகினாரு. எல்லாரையும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாரு, எல்லாரையும் சாப்பிட்டீங்களா பாரு, எல்லாரும் சாப்பிடணும், நல்லா இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் ஏதாவது கஷ்டம்னா உடனே போய் உதவி பண்றது. அந்த மாதிரியான ஒரு புனித ஆத்மா இன்னைக்கு இறைவன்கிட்ட போயிட்டாரு. நிச்சயமா அவர் எங்க போனாலும் நம்ம இதயத்திலிருந்து வெளியில போக மாட்டாரு. நமக்கு எங்க இருந்தாலும் அவர் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாரியா, ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நிச்சயமா எனக்கும் அந்த ஆசை உண்டு. அப்படி ஒரு அதற்கு நிச்சயமா தகுதியானவர் தான் எங்க அண்ணன். கட்டடத்துக்கு அவர் பெயர் வச்சால் நான் ரொம்ப மகிழ்வேன், ரொம்ப மகிழ்வேன். ஏன்னா நடிகர் சங்கத்துக்கு அவ்வளவு பண்ணியிருக்கிறாரு, அதனுடைய கடன் எல்லாம் அடைச்சிருக்கிறாரு, எவ்வளவோ பேருடைய வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சிருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும்னா என்னையே எடுத்துங்க, ஒண்ணுமே இல்லாம இருந்து எனக்கு பாருங்க தர்மபுரி படத்துல அவர் எனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி நடிக்கிறாரு. யாரு ஒத்துப்பா? எவ்வளவு பெரிய மனசு அவருக்கு. அது ஒரு பேட்டியில் அவரை கேக்குறாங்க, அந்த பேட்டி கேட்கறதுக்கு வரும்போது நான் ஹீரோ இல்ல, பாஸ்கர் தான் ஹீரோ, அவங்ககிட்ட போய் கேளுங்கன்றாரு. இப்படி எந்த மனசு வரும்? அவ்வளோ உயரத்தில் இருக்கிறவர். அவருக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கூழாங்கல். நான் என்ன அவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி விட்டதுல நிச்சயமா அவர் ஒரு பெரிய பங்கு, அவருக்கு ஒரு பெரிய பங்கு. நான் ஆன்மா சாந்தி அடையணும், அவ்வளவுதான். ஐயோ, எளிமைன்னு அவர் அப்படி ஒரு கொஞ்சம் கூட தான் ஒரு பெரிய ஒரு லெவல் புரட்சி கலைஞர் அப்படின்ற ஒரு எண்ணமே அவருக்கு கிடையாது. தான் ஒரு பெரிய நடிகருங்கிற எண்ணமே கிடையாது. யாரை பார்த்தாலும், என்ன பார்த்தாலும் சாதாரணமா பேசுவாரு, இவங்களை பார்த்தாலும் சாதாரணமா பேசுவாரு, உங்களை பார்த்தாலும் சாதாரணமா பேசுவாரு. பார்த்த உடனே கேட்கிற முதல் வார்த்தை சாப்பிட்டீங்களாங்கிறது தான். நீ முதல்ல போய் சாப்பிட்டு அப்புறமா பேசுறேன் பாரு. வீட்டுக்கு போனாக்கா அண்ணனா நீ நிக்க வச்சு நெத்தியில விபூதி பூசி விடுவாங்க. நான் அவங்க காலில் விழுந்து கும்பிடுவேன். இப்பதான் அன்னிக்கிட்ட கேட்டேன், இனிமேல் எந்த ஜென்மத்தில் எனக்கு விபூதி பூச போறாரு, போயிட்டு வாங்கன்னு சொல்றதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. மறுபடியும் அவர் இதே மண்ணில் பிறக்கணும், கேப்டனாவே வரணும், நம்மளை எல்லாம் பார்க்கணும். அருமையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் நான் நன்றி சொல்றேன். இந்த மக்கள் எல்லாரும் சார்பாகவும் நான் நன்றி சொல்றேன்.